ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 6 பகுதி 3ல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செய்யுள். எழுதியவர் குமரகுருபர். நூல்வெளி. குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாட்டுடைய தலைவனின் செயற்குரிய செயல்களை எடுத்தியம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களை பாடப்பெறும். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகை பாடப்பெறும். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர்வ கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவங்கள்: சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவங்கள்: கலங்கு, அம்மானை, ஊசல். அணிகலன்கள்: சிலம்பு, கிண்கிணி காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது, சுழி தலையில் அணிவது. செங்கீரை பருவம்: செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்ற குழந்தையின் தலை 5 முதல் 6ஆம் மாதங்களில் மென்மையாக இசையும். இப்பருவத்தை செங்கினரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் மணந்தும் ஆடும். சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய். 17ஆம் நூற்றாண்டு சூரோவியம் சிதம்பரத்தில் உள்ளது. இலக்கண குறிப்பு: குண்டலமும் குலைக்காதும் என்னுமை ஆடுக வியங்கோல் வினைமுற்று. பகுபத உரைப்பிலக்கணம்: பதிந்து பதி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் சு. பதி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. சொல்லும் பகுரலும்: பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 6 பகுதி 3ல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பற்றி பார்த்தோம். இதில் நூல்வெளி 10 பருவங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான பருவங்கள் 7, மிச்சம் இருக்கிற 3 கொடுத்துருக்காங்க. அணிகலன் பற்றி சொல்லியிருக்காங்க. செங்கீரை பருவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு, பகுபத உரைப்பு இலக்கணம், சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.